சீன ஆக்கிரமிப்பு, அமெரிக்க ஒப்பந்தம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய நிலையில் மக்களவையில் பிரதமர் மோடி அதற்கு பதிலளிக்கவில்லை. மாறாக அவரை தாக்க சதி என்று சபாநாயகரும் தனக்கு சவக்குழி தோண்ட எதிர்க்கட்சிகள் முயல்வதாக பிரதமர் மோடியும் கூறியிருக்கிறார்கள். இது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தீவிரவாதத்திற்கு எதிராகவும் நக்சலைட்டுக்கு எதிராகவும் மிகப்பெரிய லெவல்ல அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார். அப்படி ஓகேங்களா, அந்த விஷயத்துல அவர் மிகவும் பாராட்டலாம் நம்ம. ஓகே, இதெல்லாம் தாங்க முடியாம தான் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அவரை சதி செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல பண்ணலாங்கிறத அவங்க நினைச்சிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாலோ நியாயத்தை கேட்டாலோ அது அவங்க மேலே திருப்பி விடுறது. சரி, என்னை அடிக்க மாட்டாங்க, திட்டி போட்டாங்க, ஐடிக்கு கூட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி விடுறது. எதிர்கட்சிகளோட நியாயமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது பிரதமரோட மாண்பை மேலும் உயர்த்தும். ஒரு பக்கம் பெருக்கிக்கிட்டே இருக்காங்க, ஆயுதத்தை ஏற்றுறாங்க, ஒரு பக்கம் இந்திய ராணுவத்தையும் எல்லையிலேருந்து வாபஸ் வாங்கல. அப்போ அங்கே இன்னும் பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். சீனா ஆக்கிரமிப்பு பற்றி பேசினா அது ஆக்கிரமிப்பு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு கருத்து, ஒரு பிரதமர் நாட்டின் இருக்கிறனால அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும். இது பயம்ன்றது கிடையாது. இந்த கேள்விக்கு பதில புறக்கணிக்கிறாங்க, அவங்களால சொல்ல முடியல. இந்திய நாட்டிற்கே மிகப்பெரிய அவமானம். இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே மோடி அவர்கள் பதில் சொல்லாத பட்சத்தில் இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு எப்படி பதில் சொல்வார்கள்? இந்திய நாட்டினுடைய உச்சபட்ச அதிகார பீடமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல், பாராளுமன்றத்திற்கே தெரியாமல் அந்த ஒப்பந்தம் என்பது போடப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஒரு அவமானகரமான சின்னமாக இருக்கிறது. இப்போதைக்கு மோடி அரசாங்கம் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல தான். எனக்கும் மோடியை பிடிக்காது தான். இருந்தாலும் மோடி அரசாங்கம் காங்கிரஸுக்கு இது பரவாயில்ல. பாதுகாப்பு குறைபாடுங்கிறது அங்கேயே பாதுகாப்பு இல்லை பிரதமருக்கு அப்படின்னா வெளியிலலாம் எப்படி போவார் என்னங்கிறது அது கேள்விக்குரியாது. அது அவங்களோட உள்துறை சம்பந்தப்பட்டது வேற. அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்றது இந்த நாட்டுக்கே மிக வெக்கமா இருக்குது, மிக அவமானமா இருக்குது. பயமான உள்ள காஷ்மீர்லேயே போய் கொடியேற்றிட்டு வந்தவர். அவர் போல்டானவர் தான், உலக நாடே மதிக்குது அவரை. அப்படிங்கும்போது பயப்படுறதுக்கு வேலை இல்லை. ஜனநாயகம் என்பது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது முறையாக பதில் சொல்ல வேணும். அது முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியில் உள்ள நகர்மன்ற தலைவர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, அதுதான் ஜனநாயகம். இது போன்ற ஒரு பேச்செல்லாம் ஒரு பிரதமர் பேசுறது அரசியலாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதில் இருக்கக்கூடிய நோக்கத்தை உள்ள ஆராயிற அளவு இதில் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அங்கே ஒரு பதில் சொல்ல பயந்து இவர் வராமல் இருந்துட்டு 1000 காரணம் சொல்றாங்க, பொய்யான தகவல். மோடி யாரையும் பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அமெரிக்க அதிபரே மோடியை பார்த்து தான் பயப்படுறாரு. இந்த உருட்டெல்லாம் மோடிகிட்ட செல்லாது. இனிமேல் யாரும் சவுக்குழி தோண்ட வேண்டிய அவசியமே இல்லை. மோடியோட கதை இனிமேல் முடிஞ்சிடும். ஏன்னா அவரை தோண்டிக்கிட்டு இருக்காரு.